मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நண்பர்களே, இங்க பாருங்க, இந்த புக்ல நம்ம போட்டோஸ் போட்டிருக்காங்க. இது ப்ரொஃபசர் ஜாக்சனோட புக், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டூர். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் டூருக்கு போனோமா? டே டாங்கி, இது நாம இல்ல, இது நம்மளோட முன்னோர்கள். இங்க கீழே என்ன எழுதி இருக்கு? என்னுடைய 4 நல்ல நண்பர்கள், ஜானி, போனி, போக்கத், அப்புறம் தம்தார். நம்மளோட முன்னோர்கள் ப்ரொஃபசர் ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸா? அட பரவாயில்லையே. சரி வாங்க நண்பர்களே, இதை படிக்கலாம். இவங்க எப்படி இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் கிட்ட ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த நட்போட ஆரம்பம் பேங்க் ஆஃப் லண்டன்ல ஒரு திருட்டு நடந்துச்சு. அன்னைக்கு தான் எங்க நட்பு ஏற்பட்டுச்சு. பாத்து ஜாக்கிரதை, இங்க செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த கல்லோட டப்பா அசைஞ்சதுன்னா அலாரம் சவுண்ட் கேக்குமா? பேசாம வைரத்தை டப்பாவோட தூக்கிட்டு போயிடலாம். டப்பாவை தூக்குனா அசையாதா என்ன? வைரத்துக்கிட்ட வந்துட்டு நம்ம வெறும் கையோட போக கூடாது, ஆபத்தை சந்திச்சுதான் ஆகணும்.
தம்தார், தண்ணி பைப். Go! அடேங்கப்பா, இந்த சிப்பாய்ங்க பயங்கர எஃபிஷியன்ட்டா இருக்காங்க. நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமா? இந்த மரத்துல என்னால ஓட முடியாது. என்ன அது? குதிங்க. எனக்கு பயமா இருக்குமா? ஜானி வா. Follow them. நண்பர்களே, குதிரை வண்டி மோட்டார் சைக்கிளை விட வேகமா ஓடாதேமா. சரி, சைடுல வழி விடு, அவங்கள முன்னாடி போக விடு. அடே முட்டாள், அவங்க நம்மள பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு முன்னாடி போகணும்?
ஏய். நண்பர்களே அவங்க நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்களே. ஆனா நாம எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன? நாம இந்த வைரத்தை திருடி இருக்கோமே. இது நம்ம மூதாதையரோட வைரம். மறந்துட்டீங்களா? லார்ட் கன்னிங் இத நம்ம கிராமத்துல இருந்து திருடி கொண்டு வந்துட்டான். ஜானி சொல்றது சரிதான். நாம நம்மளோட பொருளை திரும்ப எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயம் இவங்களுக்கு புரியாதுல்ல. என்ன புரிஞ்சுதா? போனி அவங்க நம்மள நெருக்கிட்டாங்கம்மா. இந்த குதிரை வண்டிய ரோட்டோரமா கொண்டு போறேன், நீங்க எல்லாரும் குதிச்சிருங்க. இந்த இடம் என்ன விசித்திரமா இருக்கு? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அட யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன புரிஞ்சுதா? காப்பாத்துங்க. Don't make noise. Please help me boys. எங்கள மாதிரி பறவைகளால தான் பறக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இங்க மனுஷன்ல பறக்குறான். அந்த ஆளு அந்த பறவை கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த கயிறை சுத்தி பறவை மேல போடுங்க. இது ஒண்ணு பறவை கிடையாதுமா. தேங்க்ஸ் குரு, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஐ அம் ஜாக்சன். ஓ, அப்ப அவரு ஜாக்கா இருப்பாரு. அனாவசியமா விட்டுடுங்க இந்த மேட்டர். இவர்தான் என்ன பெத்த ஃபாதர். கைத்தட்டல்ஸ். நீங்க ஜாக்சன்னா அப்ப உங்க அப்பாவோட பேரு ஜாக்கா தானே இருக்கணும். ஓய் குரு, ஜாக்சன்ன்றது என்னோட பேரு. ஜாக்சன் சார், உங்களோட தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. நான் ஒரு இந்தியன் தான், ஜெய் கிஷன் கண்ணா. லண்டன் வந்ததுக்கு அப்புறம் என்னோட பேரை ஜாக்சன் வச்சுக்கிட்டேன். கைத்தட்டல்ஸ். ஆமா, இது எந்த இடம்? நீங்க யாரு? ஐ அம் ப்ரொஃபசர், சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன் அண்ட் இன்வென்டர். இன்வென்டரா? ஆமா, நீங்க என்ன இன்வென்ட் பண்ணீங்க? அப்படின்னா நீங்க எப்படி பறந்து வந்தீங்க? இது என்ன பொருள்? அதாவது தண்ணில ஓடக்கூடிய கப்பல் மாதிரி நான் காத்துல பறக்கிற மாதிரி கப்பல் செய்யணும்னு ஆசைப்படுறேன் குரு. பறக்கிற கப்பலா? பறக்கிற கப்பலா? எஸ், a flying ship. ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? நாங்க வைர திருடர்கள். திருட்டு இல்ல, வேலை வேலை. வேலையை தேடி நாங்க இந்தியால இருந்து இங்க வந்திருக்கோம். இவன் தம்தார் குக், நான் போக்கட் பட்லர், இவன் ஜானி கார்னர், அப்புறம் இவன் போனி. நான் பாடி கார்டு. அடேங்கப்பா, what a coincidence.
நீங்க எல்லாருமே எனக்கு தேவை. கைத்தட்டல்ஸ். வாவ், வந்த வேலை முடிஞ்சது. நாங்க உங்களுக்காக வேலை செய்யறோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு தங்க இடமும் சாப்பிட சாப்பாடும் கொடுத்தா போதும். லெட்ஸ் ஹேவ் ஃபன். திஸ் டீல் இஸ் டன். கைத்தட்டல்ஸ். அதோ அங்க ரூம் இருக்குல்ல, அதுல போய் தூங்கிக்கங்க. காலையில எந்திரிச்சோன்னே வேலை ஆரம்பிங்க. ஓகே பாடிகார்ட் போனி, நம்ம காலையில யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு போவோம். ஓகே அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாடிகார்டு வேணும்னு தோணும். ஓகே சார். இந்தியால இருந்து அந்த வைரத்தை நாம தான் திருடணும். இப்போ என்னன்னா அது நாம பேங்க்ல இருந்து திருடு போயிடுச்சா? பிபி ஹை ஆயிடுச்சு. நீ இங்க என்ன பண்ற? பேங்க் ஆஃப் லண்டன்ல திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட யாருன்னு நாம இப்ப கண்டுபிடிச்சாகணும். திருடானுங்க இந்தியால இருந்து கொண்டு வந்த வாழத்தை திருடி இருக்கானுங்கன்னா அவங்க நிச்சயமா இந்தியன்ஸா தான் இருக்கணும். அவங்கள உங்களால பிடிக்கவே முடியாது. அவங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாரிஸ் போற ஷிப்ல இந்நேரம் ஏறி இருப்பாங்க. அங்கிருந்து அவங்க ட்ரெயினை பிடிச்சி டர்க்கிக்கு போய் 1 மாசத்துல அவங்க இந்தியா போய் சேர்ந்துருவாங்க. ஓஹோ, ஆமா, இது எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது, ஆனா இதெல்லாம் என்னோட கால்குலேஷன். ஆனா அதை எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா நான் ஒரு மேத்தமேட்டிஷியன். அப்புறம் என்னோட கால்குலேஷனோட ரிசல்ட் இதுதான். சோ மிஸ்டர் மேத்தமெட்டிஷியன், வேற எந்த கால்குலேஷன் உங்களுக்கு தெரிய வேண்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னோட கால்குலேஷன் படி பார்த்தா யாராவது இந்த உலகத்தையே சுத்தி வந்தா கூட அவங்க 5 மாசத்துல வேர்ல்ட் டூர் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே வந்துருவாங்க. ஷர்ட் இஸ் வெரி டைட். மை கால்குலேஷன் இஸ் ரைட். ஓ ஓகே, ஆனா உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமா ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இப்ப எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் இப்ப காத்துல பறக்கிற ஒரு ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். பறக்கிற ஷிப்பா? அதுக்கு நான் கிராண்ட் கேக்க வந்திருக்கேன். ஸ்டாப். ஓகே, நான் உங்களை கிராண்ட் பண்றேன். ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா 5 மாசத்துல வேர்ல்ட் டூரை முடிச்சிட்டு வரணும். அப்ப நான் உனக்கு 10 லட்சம் பவுண்ட் பரிசு தர்றேன். ஆனா உன்னால அப்படி வர முடியலன்னா நீ இந்த யூனிவர்சிட்டியை விட்டு மட்டும் இல்ல, இந்த லண்டனையே விட்டுட்டு போயிடணும். அதுவும் நிரந்தரமா. இப்ப சொல்லு, இந்த நிபந்தனைக்கு தயாரா? இந்த நிபந்தனை எங்களுக்கு ஓகே. இல்ல நான் ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்ல. நீ ஒரு பயந்தாங்கோலி. பிபி ஹையா இருக்கு. மிஸ்டர் ஜாக்சன் பயந்தாங்கோலி இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி அதிகமாகாது. இவர் நினைச்சாருன்னா 3 மாசத்துல இந்த உலகத்தையே சுத்தி வந்துருவாரு. ரொம்ப சரியா சொன்ன. உங்க நிபந்தனைக்கு ஓகே. நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன்பா. என்னப்பா? அப்ப சரி, நல்லா கேட்டுக்கோ. 3 மாசத்துல இந்த வேர்ல்ட் டூரை முடிச்சிட்டு கரெக்டா 12 மணிக்கு இந்த ஹால்ல நீ என்ன மீட் பண்ற. ஒருவேளை நீ வந்து சேரலனா இந்த லண்டனை விட்டு போயிடணும். பிபி ஹையா இருக்கு. I don't have a tie. My BP is high. நாங்க போலாம் சார். இந்த வேர்ல்ட் டூரை முடிக்க நாம காலையில ஷிப்ல போயாகணும். ஆனா லார்ட், இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஜாக்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் நியூஸ் நம்ம ராணியோட காதுல கூட போய் விழுந்துடுச்சு. நம்மளோட பதவி ஆபத்துல இருக்கு. ஜாக்சனை இந்த லண்டனை விட்டு துரத்துறதுக்காகத்தான் நான் இந்த பிளானையே பண்ணிருக்கேன். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி இந்த சேலஞ்ச பண்ணி முடிச்சிட்டான்னா? அவனால பண்ண முடியாது. பாரிஸ்ல இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட் மாட்டி
இவனை அந்த இடத்தை விட்டு தாண்டவே விட மாட்டான். My friends, this journey is going to be funny and cute. London to Paris, Paris to Turkey, Turkey to India, India to Japan, Japan to San Francisco, and San Francisco to London. இதுதான் நம்ம போக போற வேர்ல்ட் டூரோட ரூட். Yeah, master pair Titi. What a beautiful city. கைத்தட்டல்ஸ். சாயந்தரம் வரைக்கும் சுத்தி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சாயந்தரம் 6 மணிக்கு நாம டர்க்கிக்கு போக ட்ரெயினை பிடிக்கணும். ஆனா போனி, நாம எதுக்காக இந்த வேர்ல்ட் டூர் போறோம்? லண்டனை விட்டு வெளியில போக இந்த ஒரு வழிதான் இருக்கு. நாம ஜாக்சன் கூட இருக்கறதால நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த வேர்ல்டு டூரை காரணம் காட்டி நாம இந்தியாக்கே போயிடலாம். நல்ல வேலையா நாம லண்டனை விட்டு வெளியில வந்துட்டோம். இனிமே நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. என் பேரு மாண்டி, அடிப்பேன் மணி, எல்லாரையும் தூக்கிடுவ தட்டி. என் ஃப்ரெண்ட் லார்ட் கனிங் எனக்கு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். இவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு தாண்ட விடாம பாத்துக்கணும். என் பேரு மாட்டி, அடிப்பேன் மணி, எல்லாரையும் தூக்கிடுவ தட்டி. நீங்க என்ன பியூனா? நான் பியூனா தெரியறேனா? இல்ல, ஆனா பெல் அடிச்சு ஸ்டூடண்ட்ஸ வீட்டுக்கு அனுப்புறது பியூன் தானே. நான் மணி அடிச்சு உங்களை தூக்க போற தட்டி. அட்டாக். இப்ப இதால அடிப்பேன். எரிஞ்சிடுச்சு. மாட்டிக்க அடிச்சுட்டானுங்க, பெல்ட் எடுத்துட்டானுங்க, என் மண்டைய கலட்டி. அங்க பாருங்க, air balloon. நாம அதுல தப்பிச்சு போயிடலாம். குரு, காத்தோட டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. நம்ம இது மூலமா டர்க்கிக்கு போயிடலாம். வாங்க. See the dust. We are going fast. இந்த ரைமிங் எல்லாம் அப்புறமா நீங்க வச்சுக்கோங்க. முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க. அடடா, இவங்க நம்மள கீழே இழுக்கிறாங்களேம்மா. இவனா மேல இழுங்க, இல்லனா இப்படியே தொங்கி தொங்கி அவனுக்கும் மணி அடிக்க வேண்டியதா ஆயிடும். அட, இவனை கூட தூக்க முடியாது. இவனை கழட்டி விடணும். இருங்க, நானே போறேன். அட போனி, கீழே விழுந்துட்டான். பயப்படாத போனி, நான் உன்னை பலூனுக்கு கொண்டு போய் சேர்த்துறேன். சாரி போனி, இனிமே நீ இங்க இருந்து ஜம்ப் பண்ணி பலூன்ல ஏறிக்கணும்.
நாம டர்க்கிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்க பாருங்க சுல்தானோட அரண்மனை. போனி பலூனை கீழே இறக்கு. யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்க. தீபாவளி வந்துருச்சா? அடே டாங்கி, பிப்ரவரியில தீபாவளி வருமா? இது துப்பாக்கி குண்டோட சத்தம்டா. என்னால எதுவும் பண்ண முடியாது. பலூன்ல ஓட்ட விழுந்துருச்சு. என்ன? அப்ப நாம கீழே விழ போறோமா? உய் உய் உய், இந்த வைரத்தை தான் லண்டன் அரண்மனையில திருடினதா? இல்ல சுல்தான், இது அந்த வைரம் கிடையாது. அப்ப நம்ம லண்டன் பேங்க்ல இருந்து வைரத்தை மாத்தி கொண்டு வந்துட்டோமா? நீ உண்மையிலே ஒரு டாங்கி தான். உன்னோட வாரிசுங்களும் டாங்கிகளா தான் இருக்க போறாங்க. என்ன புரிஞ்சுதா? ஒய் ஒய் ஒய், அந்த வைரம் எங்களோட மியூசியத்துக்கு கண்டிப்பா வேணும். ஆனா நீங்க யாருமா? ஒய் ஒய் ஒய், நான் தான் சுல்தான் சன்சனி சொரீலா. இங்க எல்லாரையும் ஆட்டி ஆட வைக்கிறவனா. சுல்தானா இருந்துகிட்டு உங்களுக்கே சாப்பிட சோறு இல்லையா? சுல்தான் கிட்ட சமைக்கிறதுக்காக நிறைய குக்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு வைரம் வேணும். எந்த வைரம்? வைரம் வைரம் எங்க கிராமத்தோட கைலாங்கட வைரம். அவருக்கு பழைய பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? அதான் வைரம் கேக்குறாரு. இல்ல சுல்தான் வைரம் இல்ல, உங்களுக்கு சிகப்பு வைரம் வேணும்ல? நான் தான் சுல்தான் சன்சனி சொரீலா. இங்க இருக்கிற எல்லாரையும் ஆட்டி ஆட வைக்கிறவனா. எங்களுக்கு ஆடலாம் தெரியாது சுல்தான்ஜி. நான் இந்த ட்ரம்மா வேணும்னா அடிக்கிறேன். வேண்டாம், அது குத்குதி சபிலேக் சர்தாரோட 200 வருஷம் பழமையான மேளம். அது எங்களை போக விடுங்க, இல்லனா இதை நாங்க உடைச்சிடுவோம். வேண்டாம், சொன்னா கேளுங்க, அதை உடைச்சிடாதீங்க. காட்ஸ், அவங்கள போக விடுங்க. நான் சொல்றத கேளுங்க, இவங்கள தடுக்காதீங்க. நான் தான் சுல்தான் சன்சனி சொரீலா. இங்க இருக்கிற எல்லாரையும் சும்மா ஆட்டி ஆட வைக்கிறவனா. தேங்க்யூ சுல்தான் சார். எல்லாரும் கிளம்புங்க. ஆகா போச்சே, உடைச்சிட்டீங்களே சர்தார். ஃபுர்ஃபுரியோட மேளத்தை உடைச்சிட்டாங்க. சாரி. லூட்டியா பட்டானோட கம்பளத்தை கிழிச்சிட்டீங்களா? செஞ்சு இதை கொஞ்சம் நிறுத்து. கிங் லூமரோட ஜூமர் இப்போ நோ மோர். இவங்க எல்லாரையும் புடிங்க. வேண்டாம், உடைச்சிடாத. அந்த எதிர்காலத்தை சொல்ற குளோபு. கேட்ச் கேட்ச், யாராவது கேட்ச் புடிங்க. குளோபை காப்பாத்திட்டோம், ஆனா சுல்தானை காப்பாத்த முடியலையே. ஜாக்சன் சார், இப்போ இங்க இருந்து எங்க போறது? டோன்ட் யூஸ் யுவர் இமேஜினேஷன். நாம போகணும் ரயில்வே ஸ்டேஷன். ஆரம்பமாயிடுச்சு மனிதநேயங்கிற ட்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச் மை ஃப்ரெண்டு. என்னால நம்பவே முடியல. நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நாட்டுல இருப்போம். தம்தார், இப்ப டீ கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நான் இப்பவே அதை கொண்டு வரேன் சார். எங்களுக்கும் சேர்த்து கொண்டு வா. ஓகே சார். நான் தான் இருக்கேனே. என் பேரு மாண்டி, அடி பேர் மணி. எல்லாரையும் தூக்கிடுவேன் தட்டி.
தம்தார் பாத்திரத்தை கீழே போட்டுட்டான். ஆனா அவன் எப்போ அந்த மாதிரி கீழே போட மாட்டான். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாண்டி இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த டூரை முடிக்கவே முடியாது. அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். நான் நினைச்சேன் அவன் ஓடுற ட்ரெயின்ல இருந்து அவசரத்துல இறங்கிட்டான்னு. அட என்ன பாது, ப்ராப்ளம் முடியவே மாட்டேங்குது. மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாது. 2 வாரத்துல நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். அங்க பாருங்க, ஜானி, போனி, பாக்கெட் அப்புறம் தந்தார் வந்துட்டாங்க. மகனே, வைரத்தை கொண்டு வந்துட்டியா? அது வந்து இவங்க எல்லாரும் வெறுங்கையோட நிச்சயமா வரமாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த வைரம்? போனி, வைரத்தை கூட. நேர்மையா இருக்கிறதுக்கு பேராரோ, உங்ககிட்ட இருக்கிறது எந்த வைரம்? சூப்பர், தமிழ்ல ரைமிங்கா கூட பேசுறீங்களே. நாட்டுக்கேத்த நடப்பு, ஊருக்கேத்த உரையாடல். பேச்ச மாத்தாத குரு, இப்ப நீ எந்த வைரத்தை பத்தி பேசிட்டு இருக்க? முதல்ல அத சொல்லு. இதோ இந்த வைரத்தை பத்தி தான். நம்ம முன்னோர்களோட வைரம் கிடைச்சிடுச்சு. இப்ப இந்த கிராமத்துல எல்லாம் சரியாயிடும். பானை கீழே விழுந்தா உடையுமா? மியூசியத்துல திருடினது இதோ இந்த வைரம் தான். அட இல்ல, இது எங்க கிராமத்தோட வைரம். இத லார்ட் கன்னிங்கோட ஆட்கள் இங்க இருந்து திருடிட்டு போயிட்டாங்க. நாங்க சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க சார். இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு எதுவும் இல்ல. தள்ளி போங்க, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. சார், என்னாச்சு? நாங்க உங்களுக்கு புரிய வைக்கிறோம். என்ன புரிய வைப்பீங்க? நட்புங்கிற பேர்ல நம்பிக்கை துரோகம் பண்ணீங்களா? அதுவா? எனக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக வரல. என் ட்ரிப்ல என் கூடவே வந்துட்டு நீங்க திருடின வைரத்தை உங்க கிராமத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க யாருமே என் முகத்துல முடிக்கவே முடிக்காதீங்க. போங்க போங்க இங்க இருந்து. இங்க பாருங்க நண்பர்களே, இதெல்லாம் சரியே இல்ல. ஜாக்சன் சார் ரொம்ப நேர்மையானவரு. அவரு சேலஞ்சில தனியா ஜெயிக்க முடியாது. ஒருவேளை அவரு தோத்துட்டார்னா அவர் நிரந்தரமா லண்டனை விட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? ஏன்னா கண்டிப்பா நாம அப்படி நடக்க விடக்கூடாது. ஜாக்சன் சார் நம்மள ஃப்ரெண்டா நினைச்சாரு. நம்மளால தானே அவருக்கு இப்ப இந்த கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம ஜாக்சன் சார் சேலஞ்சில ஜெயிக்கிறதுக்கு நாம உதவணும். ஆனா நம்ம பர்தா போட்டுக்கிட்டு தான் போகணும். எதுக்காக பர்தா போடணும்? அவர் தானே சொன்னாரு அவர் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு. இவன் உண்மையிலே ஒரு டாங்கி தான். இவனுக்கு பிறக்க போறவங்களும் டாங்கிகளா தான் இருக்க போறாங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியும், நான் இது 2வது தடவை சொல்றேன்னு. இதுக்கு ரிப்பீட் வேல்யூவும் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? சரி, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜாக்சன் சாருக்கு நம்மளோட உதவி தேவை. அவர் இங்க இருந்து ஜப்பானுக்கு போய் அங்க இருந்து நியூயார்க் போய் லண்டனுக்கு போறதுக்கு ஷிப்பை பிடிப்பாரு. வாங்க. பாருங்க. அப்புறம் உன்னுடைய சேலஞ்சுக்கான எல்லா நாட்களும் முடிகிற வரைக்கும் நீ இங்க தான் இருப்ப. School takes lot of fee. You can't do this to me. நாங்க எதுவும் பண்ண தேவையில்லை. உனக்கு உதவி பண்றதுக்கு உன்னுடைய நண்பர்களும் கூட இல்ல. அப்படின்னு யார் சொன்னது? நண்பர்கள் வந்துட்டோம்.
நீங்க என்னோட நண்பர்கள் இல்ல, இங்க இருந்து போயிடுங்க. சேலஞ்சில நீங்க ஜெயிச்ச பிறகு நாங்க உங்க முன்னாடி எப்பவும் வர மாட்டோம். நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த சேலஞ்சில நீங்க ஜெயிக்க முடியாது. என் பேரு மாண்டி, அடிப்பேன் மணி, எல்லாரையும் தூக்கிடுவேன் தட்டி. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ். உங்க நட்பு மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன், அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நாங்க தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். நாங்க உங்ககிட்ட போய் சொல்லிருக்க கூடாது. சார் இன்னும் 15 நாள் தான் பாக்கி இருக்கு. நாம நியூயார்க் போய் ஷிப்பை பிடிக்கணும் சார். சீக்கிரமா புறப்படணும் சார், சீக்கிரமா. ரன் ஜாக்சன் ரன், சீக்கிரமா, உங்களுக்காக நாங்க கப்பலை நிறுத்தி வச்சிருக்கோம். வெல்கம் அபோர்ட் ஜாக்சன் சார். தேங்க்ஸ் குரு. ஜாக்சன் சார் 4 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு எப்படியோ நம்ம லண்டனுக்கு போய் சேர்ந்துருவோம். நாளைக்கு நம்ம சேலஞ்சில ஜெயிச்சிருவோம். நடுக்கடல்ல உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இன்னும் ராத்திரியே ஆகல, அதுக்குள்ள எந்த கிடுக்கு நெருப்ப பத்த வைக்கிறான். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, பைரட்ஸ் நம்மள தாக்குறாங்க. கண்ணுக்கு எங்கேயுமே தெரியலையே. அதுவும் இல்லாம பேரட் சுலபரி தீப்பந்தத்தை எப்படி வீசுவாங்க? ஃபோகட், நீ அதை வீசி காட்டு. நீ உண்மையிலே ஒரு டாங்கி தான். உனக்கு பிறக்க போறவங்களும் டாங்கிகளா தான் இருக்க போறாங்க. இத நான் 3ஆவது தடவையா சொல்றேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்கு. அது பேரட்ஸ் இல்ல, பைரேட்ஸ், அதாவது கடல் கொள்ளைக்காரர்கள். இந்த ஷிப்ப கொள்ளையடிங்க. டிங் டிங். கப்பல் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. நம்மளால டிராவல் பண்ண முடியவே முடியாது ஜாக்சன் சார். ஐ அம் சாரி.
அப்போ லண்டனுக்கு எப்படி போக முடியும்? பறந்துதான். எப்படி பறந்து போக முடியும்? நீங்க எல்லாம் யாரு? நாங்க தான் பிரைட்டே. ஆனா நீங்க எல்லாம் ஜொலிக்கவே இல்லையே நண்பர்களே. இவங்க எல்லாம் லண்டன்ல இருக்கிற டான்னு நினைக்கிறேன். அது எங்க சாரோட சர்நேமே பிரைட்டே, அதனால பிரைட் பிரதர்ஸ். அது மட்டும் இல்லாம நாங்க ஃளைட்டோட மாடலா பண்ணி வச்சிருக்கோம். இந்த பேப்பர்ல உட்கார்ந்து லண்டன் வரைக்கும் எப்படி பறந்து போக முடியும்? ஆகா, இந்த பேப்பர்ல உட்கார்ந்து போக வேண்டாம், நம்ம ஃளைட்டை பண்ணியே ஆகணும். ஜாக்சன் சார், நீங்க ஃளையிங் மிஷினை பிரிச்சு மேஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நாங்க உங்க ஃபேன் ஆயிட்டோம். ஓ குரு, ஒரே நாள்ல எப்படி ஃளைட்டை பண்ண முடியும்? ஃளைட் ரெடி பண்றதுக்கான பொருட்கள் எல்லாம் எங்க நமக்கு எப்படி கிடைக்குமா? தேங்க் யூ பிரைட் பிரதர்ஸ். ஆனா என்னோட கனவை யாராலையுமே நிறைவேற்ற முடியாது. ஒரு நிமிஷம் ஜாக்சன் சார், இந்த ஷிப் மரத்தால செஞ்சது, இதையே உடைச்சுக்கோங்க. அப்புறமா இங்க ஃபேன்ஸ் இருக்கு, ராட்ஸ் இருக்கு, கயிறுகள் இருக்கு, அப்புறம் வேலை செய்ய நாங்க தான் இருக்கோமே. எனக்காக நீங்க உங்களோட ஷிப்பை உடைப்பீங்களா? எனிதிங் ஃபார் யூ சார். அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கா. நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய், இன்று செய்ய வேண்டியதை இப்பவே செய். எல்லாரும் வேலைய ஆரம்பிங்க. We are ready. போலாம் ஜாக்சன் சார். All the best. See, it's a flying machine. He did it. என்னோட ஃபேன் நின்னு போச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், இங்க எதுவும் ஹாட்டாவே இல்ல. அட டாங்கி, பிளைனோட ஃபேன் நின்னு போச்சுன்னு சொன்னேன். இந்த பிளைன் இப்ப கீழே விழ போகுது. நான் இப்பவே பெடல் பண்றேன். பிபி ஹையா இருக்கு. ஸ்டாப் देम. அவங்கள நிறுத்துங்க. சேலஞ்ச் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சண்டை போட்டு எங்களால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஜாக்சன் சார், நீங்க உள்ள போங்க, நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். அவங்கள யாராவது தடுத்து நிறுத்துங்க. நான் ஜெயிச்சிட்டேன். Thanks நண்பர்களே, நீங்க எல்லாரும் செஞ்ச உதவினால என்னால செய்ய முடிஞ்சது. One photo please. வாவ், என்ன ஒரு ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நம்ம முன்னோர்கள் நட்புக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிருக்காங்க. ஆமா, சொன்ன வாக்க அவங்க நிறைவேற்றிருக்காங்க. டாங்கி, அவங்க வாக்கு கொடுத்திருந்தா எப்படி பேச முடிஞ்சிருக்கும்? என்னோட முப்பாட்டன் உன்னோட முப்பாட்டன் கிட்ட ஒரு விஷயத்த சரியா தான் சொல்லி இருக்காரு. என்ன அது? நீ உண்மையிலே ஒரு டாங்கி தான். உனக்கு பிறக்க போற வாரிசுங்களும் டாங்கிகளை தான் பிறக்கும்னு உன் எதிர்காலத்தை பத்தி சொன்னது சரியாயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.